சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்துன் சிற்றம் சிறு காலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பொற்றாமரையடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ பெற்றம் மேய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் நன்று காண் கோவிந்தா இற்றை பறை கொள்வான் நன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமியாவோ உற்றோமியாவோ உனக்கே நாம் ஆட்சிவோம் உற்றோமியாவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோரெம்பாவாய் திருப்பாவை பாசுரம் எண் 29. சிற்றம் சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள் கேளாய் பெற்றம் மெய்த்துண்ணும் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொள்ளாமல் போகாது இற்றை பறை கொள்வான் அன்று காண் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய். மேலையார் செய்வனவற்றை சொல்லிக்கொண்டே வந்த ஆண்டாள் இந்த பாடலில்தான் நோன்பின் உண்மையான வேண்டுதலை கூறுகிறாள். பறை முதலானவற்றை பெறுவதற்காக அல்ல, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்செய்வோம் என்பது மட்டுமே அவளுடைய வேண்டுதல். இந்த பாடல் பாவை நோன்பின் இறுதி பாடல். ஆண்டாள் ஆயர்பாடி பெண்ணாக மாறி பாடிய கடைசி பாடல். அடுத்த பாடல் அவள் தானான தன்மையில் பாடியது. அதனால் இதில் தன்னுடைய விருப்பத்தை மிக தெளிவாக கூறியிருக்கிறாள். அது மட்டுமல்ல, பாவை நோன்பினுடைய உட்கருத்தும் இந்த பாடலின் கருத்துதான். விடியற்காலை பொழுது, நாட்காலை நீராடும் காலம், முனிவர்களும் யோகிகளும் அரி என்ற பேரரவம் எழுப்பும் காலம், ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்தும் தயிர் அரவம் கேட்கும் காலம், குள்ள குளிர குடைந்தாடும் காலம், தவத்தவர் திருக்கோவிலுக்கு சங்கிடச் செல்லும் காலம், இவற்றையெல்லாம் நினைவுபடுத்துவது போல சிற்றஞ்சிறு காலே என்கிறாள். மேலும் கால் என்றால் காற்று, சிறு கால் என்றால் தென்றல், இனிமை வாய்ந்த சின்னஞ்சிறு தென்றலே என அழைத்ததாகவும் நாம் கொள்ள முடிகிறது. மார்கழி மாதத்தில் கூட தென்றல் போல் இனிமை செய்பவன் என்பதாகும். கால் என்பதற்கு திருவடி என்ற பொருளும் இருக்கிறது. சின்னஞ்சிறிய திருவடிகளை உடையவனே, பாலகிருஷ்ணனே என அழைத்ததாகவும் கொள்ள முடிகிறது. ஆண்டாள் கிருஷ்ண அவதாரத்தை தவிர வாமன அவதாரத்தை தான்
ஓங்கி உலகளந்த உத்தமன், அம்பரம் ஊடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர்கோமானே, அன்று இவ்வுலகம் அளந்தாய் என 3 முறை குறித்திருக்கிறாள். உலகளந்த திருவடி இப்போது சிறியதாக இருப்பதை நினைத்து சிற்றஞ்சிறுக்காலே என்கிறாள் என்று கூட நம் பொருள் கொள்ள முடியும். விடியற்காலை பொழுது நல்ல காரியங்கள் செய்வதற்கு உரிய காலம். மாதா பிதா குரு தெய்வம் இந்த 4வரையும் அவர்கள் இருக்கும் இடம் சென்றுதான் நாம் வணங்க வேண்டும். வரவழைத்து வணங்குவது மரியாதை அல்ல. அதனால் வந்து உன்னை சேவித்து என்கிறாள். வீட்டில் இருக்கும் பெண்ணை எழுப்பும் போது சென்று நாம் சேவித்தாள் என்கிறாள். இப்போது அனைவரும் பாவைக்களத்தில் இறைவன் முன்பாக இருக்கிறார்கள். அதனால் வந்து உன்னை சேவித்தோம் என்கிறாள். இதிலிருந்து ஆண்டாளுடைய கால இடவழுவா அறிவினை நாம் இந்த பாடலின் வழியாக புரிந்து கொள்ள முடிகிறது. உனக்கு உறவாக இருப்போம் என்பதைத்தான் உற்றோமே ஆவோம் என்ற சொற்றொடர் விளக்குகிறது. இதை உற்றாராய் என்றே கூட அவள் சொல்லி இருக்கலாம். அப்படி கூறாமல் உற்றோமே ஆவோம் என்று நீட்டி சொன்னதற்கு கூட காரணம் இருக்கிறது. 7 பிறவி என்ற நீண்ட காலம் ஆனாலும் உன்னை விட்டு சிறிது கூட பிரியக்கூடாது. ராமனை விட்டு பரதன் 14 வருடம் பிரிந்தான். சீதை கூட 10 மாதம் பிரிந்திருந்தாள். தன் 8ஆம் வயதில் ஆயர்பாடியிலிருந்து மதுரை வந்த கண்ணன் மீண்டும் யசோதையை சந்திக்கவே இல்லை. இத்தகைய உறவு வேண்டாம், லக்ஷ்மணனைப் போல பிரியாதிருக்கும் உறவே வேண்டும் என்பதற்காகவே இவ்வாறு கூறுகிறாள். பகவானுக்கு உறவாக இருந்தால் எப்படியும் பிரிவு வந்துவிடும் என்பதை உணர்ந்து, உறவை விட அடிமையாக இருந்தால் எப்பொழுதும் உடனே இருக்கலாம். ஆகையாலே ஆட்செய்வோம் என்கிறாள். இது ஆண்டாளின் மனப்போக்கினை நன்கு விளக்குகிறது. சூடிக் கொடுத்த சுடற்கூடியால் உறவை ஏற்படுத்தி கொண்டாலும் கூட மனதில் அடிமை என்ற உணர்வே அவளுக்கு இருந்ததை இந்த பாடல் உணர்த்துகிறது. இந்த உலக இன்பங்களிலே இருந்து மனம் எளிதில் மாறாது. மனம் 1, புலன்கள் 5. இந்த 5ம் ஒரு பக்கமாக நின்று தனித்திருக்கும் மனதை தன் பக்கம் இழுத்து விடுகின்றன. எனவே மனம் புலன்களை விட்டு விலகி வர முடியாமல் தவித்து கொண்டே இருக்கிறது. இறைவன் மனது வைத்தால் இந்த நிலையை நாம் மாற்றலாம். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று மணிவாசக பெருமான் கூறுகிறார். எனவேதான் காமங்களை நாங்கள் மாற்றிக்கொள்கிறோம் என்று கூறாமல் பகவானே நீ மாற்று என்று கூறுகிறாள். இதன் மூலம் இறைவன் அளவில்லாத கருணை உடையவன் என்பதும் அளவில்லாத ஆற்றல் உடையவன் என்பதும் கூட பெறப்படுகிறது.